அண்ணே ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். அடுத்ததா யார் வர போறான்னு சொல்லல, எல்லாம் என்ன திட்டுறாங்க. அதனால சொல்லிடுறேன், அடுத்ததா வர போறது நம்ம லொல்லு ஜீவா. எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. வட்டா பாய். தப்பு 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 அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீயே சொல்ற. என் செல்லம் வந்து சொல்லணும்டா. என் ரம்யா செல்லம் எங்க போச்சு? ரம்யா தானே சொல்ல. எப்ப இவன் சொல்றான்? என்னடா செல்லம் இதெல்லாம்? அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் செல்லம். ஐ லவ் யூ டி செல்லம். எங்கள் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு எனது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த ஸ்டேஜில் இருந்தார்னா எப்படி பேசியிருப்பார்? எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இதே தளபதி பிறந்தனால எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. அதான் என்ன சந்தோஷம் எல்லாம் முகத்துலையும். அப்போ ஒரு முக்கியமான விஷயத்த இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகும். அறிஞர் அண்ணாவோட புகழையும் பேரையும் எனக்கு அப்புறம் அதிகமாக உச்சரிக்கிறது யார் தெரியுமா? யாரும் தெரியாதா? அண்ணாவின் புகழையும் பேரையும் உச்சரிக்கிறது யாருன்னு தெரியாதா? என்ன அப்படி இருக்கீங்க? நான் ஏன் சொல்ல பாருங்க. நான் எப்படி இருக்கிறீங்கண்ணா? நல்லா இருக்கிறீங்களாண்ணா? நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அண்ணா அண்ணான்னு எனக்கு அப்புறம் அண்ணாவை அதிகமாக பயன்படுத்துது எங்க அண்ணன் விஜய் தான். எனக்கு பயமே வந்துச்சு. நீங்க சிரிக்கவே மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நீ என்னதான் காமெடி பண்ணா அவர் சிரிக்க மாட்டாரு, ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. சிரிக்க மாட்டீங்களா? சிரிக்கவே மாட்டீங்களா? சிரிக்க மாட்டாங்க. சிரிக்க மாட்டாரு. அதான் சிரிக்கிறாரு. அடேங்க அப்பா, என்ன சிரிப்பு, என்ன சிரிப்பு. சிரிக்கும் போது என்ன அழகா இருக்காது. பிரகாதாசா சிரிக்கும் போது என்ன அழகா பார்த்தீங்களா? அதான் ஐ லவ் யூ செல்லம். ஐ லவ் யூ. நன்றி, வணக்கம். எங்கு